ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். வரும் ஆகஸ்ட் 8ஆம் தேதி வெள்ளிக்கிழமை வரலட்சுமி விரதம். இப்ப நாம சொல்லக்கூடிய இந்த 2 பொருட்களுக்கு மேல 2 தீபத்தை நீங்க ஏற்றி வைக்கிறதால வீட்டுல பணவரவு பின்னி எடுக்கும். அல்ல குறையாத செல்வம் வளர்ந்துகிட்டே போகும். அது என்ன வழிபாட்டு முறை, என்ன தீபம்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோஸை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இது மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு பக்கத்துல நோட்டிபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்ப என்ன தானியங்களுக்கு மேல என்ன மாதிரி தீபத்தை ஏத்த போறோம் அப்படிங்கிற பத்தி தெளிவா தெரிஞ்சுக்கலாம். வருஷம் ஆடி மாதத்துல வரக்கூடிய கடைசி வெள்ளிக்கிழமை, அதுவும் வளர்பிறை வெள்ளிக்கிழமையில தான் வரலட்சுமி விரதத்தை கொண்டாடுறோம். ஆனா இந்த வருஷம் 5 வெள்ளிக்கிழமைகள் இருந்தாலும் 4வது வெள்ளிக்கிழமையே வரலட்சுமி விரதத்தை கணக்குல எடுத்துக்கிறோம். அதுக்கான காரணம் 5வது வெள்ளிக்கிழமை பௌர்ணமிக்கு பிறகு தேய்பிறை வெள்ளிக்கிழமையா மாறிடும். 4வது வெள்ளிக்கிழமை தான் பௌர்ணமியும் வளர்பிறையும் சேர்ந்து இருக்கக்கூடிய நேரம். அந்த ஒரு காரணத்தால ஆகஸ்ட் 8ஆம் தேதி வரலட்சுமி விரதத்தை நம்ம கொண்டாட போறோம். ஒருத்தவங்க ஒரு முறையில வரலட்சுமி விரதத்தை கடைபிடிப்பாங்க. சில பேரு கலசம் வைத்து வழிபடுவாங்க. சில பேருக்கு கலசம் வைத்து வழிபடக்கூடிய வழக்கம் இல்லாம கூட இருக்கலாம். அப்படிப்பட்டவங்க மகாலட்சுமி தாயார் போட்டோவை வச்சு நைவேத்தியங்கள் செஞ்சு வச்சு படைக்கலாம். வரலட்சுமி விரதம் அன்னைக்கு என்னென்ன நைவேத்தியங்கள் செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி எக்கச்சக்கமான தகவல்கள் யூடியூப்ல இருக்கு. ரொம்ப பெருசா பண்ண முடியலையா, இனிப்பு வகைகள் எதுவா இருந்தாலும் அது எல்லாத்தையுமே மகாலட்சுமி தாயார் மனசார ஏத்துப்பாங்க. சர்க்கரை பொங்கல், கேசரி, அதுவும் முடியலையா ஒரே ஒரு டம்ளர் கல்கண்டு பால், அது கூட போதும். இந்த வருஷம் இந்த வரலட்சுமி விரதம் அப்படிங்கிறது கூடுதல் விசேஷமா பௌர்ணமியோட சேர்ந்து வந்திருக்குது. வெள்ளிக்கிழமை வரலட்சுமி விரதம், பௌர்ணமி திதி, இது ஏதாவது ஒரு வருஷம் தான் இப்படி அமையும். நமக்கு இந்த வருஷம் அமைஞ்சிருக்கு. வெள்ளிக்கிழமை காலையில 10:12 ராகு காலம், 3:4 யமகண்டம். இந்த 2 நேரத்தை தவிர மற்ற நேரத்துல தாராளமா வரலட்சுமி விரதத்துக்கான பூஜைகள் செய்யலாம். கலசம் வைத்து வழிபடக்கூடியவங்க வியாழக்கிழமை, அதாவது வெள்ளிக்கிழமைக்கு முதல் நாளே லட்சுமி தேவியை வீட்டுக்கு அழைத்து கலசம் வைத்திருப்பாங்க. வெள்ளிக்கிழமை வரலட்சுமி விரதத்தை முடிச்சுட்டு சனிக்கிழமை புனர் பூஜை செய்து அவங்க விரதத்தை முடிப்பாங்க. கலசம் வைக்காம வழிபடக்கூடியவங்க வெள்ளிக்கிழமை காலையில 9:15 மணிலிருந்து 10:15, இந்த 1 மணி நேரம் ரொம்ப நல்ல நேரம். இந்த நேரத்துல மகாலட்சுமி தாயாரோட போட்டோவை வச்சு நீங்க வழிபாடு செஞ்சு உங்களோட வரலட்சுமி விரதத்தை நீங்க பண்ணலாம். கூடவே தாளிச்சரடு, மஞ்சள் குங்குமம், ரவிக்கை துணி, பூ, வெற்றிலை பாக்கு, இது மாதிரி தாம்பூலம் தயார் செய்து அதை ஒரு 5லிருந்து 7 எண்ணிக்கையில தயார் செய்து நீங்க எடுத்துக்கிறது மட்டும் இல்லாம உங்க அக்கம்பக்கத்தினருக்கு அதை பிரசாதமாகவும் கொடுக்கலாம். அப்படி அக்கம்பக்கத்தினருக்கு கொடுக்க முடியல, அதுக்கு சந்தர்ப்பம் இல்லை அப்படிங்கிறவளுக்கு மாற்று வழியா பக்கத்துல ஏதாவது அம்மன் கோவில் இருந்துச்சுன்னா கண்டிப்பா வரலட்சுமி விரதம் அன்னைக்கு பெண்கள் கோவிலுக்கு வருவாங்க. அவங்கள யாராவது ஒரு 5லிருந்து 7 நபர்களுக்கு உங்க கையால கொடுக்கறதும் விசேஷம்தான். வயதானவங்களை வீட்டுக்கு கூப்பிட்டு சாப்பாடு போடுங்க. வரலட்சுமி விரதம் அன்னைக்கு கண்டிப்பா வடை பாயாசத்தோடு சமையல் செஞ்சு அதை தெய்வத்துக்கு படைச்சிட்டு மகாலட்சுமிக்கு சமர்ப்பிச்சுட்டு யாராவது முதியோர்களை கூப்பிட்டு சாப்பாட்டு போட்டீங்கன்னா அது கூடுதல் விசேஷம். மாலை ஒரு 6-7 மணிக்கு மேலலாமே முழு நிலவு பிரகாசமா பௌர்ணமிக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். அந்த நேரத்துல உங்க குடும்பத்தோட சேர்ந்து சந்திர தரிசனம் பண்ணுங்க. அது ரொம்ப முக்கியம். மனோகாரகன் அழைக்கப்படக்கூடிய சந்திரன் இருக்காருல்ல, அவருதான் நம்ம மனசுக்குள்ள ஏற்படக்கூடிய குழப்பம், சஞ்சலங்கள், மனசு அலைவாயறது, குடும்பத்துல ஏற்படக்கூடிய சண்டை சச்சரவு, இது எல்லாத்துக்கும் தீர்வு கொடுக்கக்கூடியவர். அப்பேற்பட்ட சக்தி வாய்ந்த சந்திர பகவானை பௌர்ணமி தினம் அன்னைக்கு நீங்க வழிபாடு நடத்தும் போது, வரலட்சுமி விரதம் அன்னைக்கு வழிபாடு செய்யும் போது அதுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் மற்ற நாட்களை விட பெருசா இருக்குமா. இது எல்லாமே ஒரு வருடமும் வரலட்சுமி விரதம் அன்னைக்கு நீங்க எப்பவும் போல இல்ல இனிமே பண்ணக்கூடிய வழிபாட்டு முறைகள். இது இல்லாம நாம ஏற்றக்கூடிய தீபம் ரொம்ப முக்கியம். எந்த ஒரு விரத நாள், விசேஷ நாள் வந்தாலும் நீங்க என்னதான் படையல் போட்டு வழிபாடு செய்தாலும் தீப வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். எந்த ஒரு கோரிக்கைய நீங்க கடவுள்கிட்ட முன் வச்சாலும் சரி, சாதாரணமா கடவுள்கிட்ட வழிபடுறதை விட அந்த கடவுள் சன்னதியில ஒரே ஒரு தீபத்தை ஏற்றி வச்சுட்டு அந்த தீபத்திலிருந்து வரக்கூடிய ஒளி சுடரை நீங்க தெய்வமா பாவிச்சு வணங்கும் போது கோரிக்கை சீக்கிரம் நிறைவேறுமாம். அந்த அளவுக்கு தீப வழிபாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியது நம்மளோட பழக்கம். அந்த வகையில வரலட்சுமி விரதமும் அதுக்கு விதிவிலக்கு கிடையாது. நீங்க எப்பவும் போல வீட்டோட பூஜை அறையில வரலட்சுமி விரதம் அன்னைக்கு காமாட்சி விளக்கு, குத்து விளக்கு, குபேர விளக்கு, இது எல்லாத்தையும் ஏற்றி வச்சிருப்பீங்க. அது இல்லாம இப்ப நாம சொல்லக்கூடிய இந்த 2 பொருட்களுக்கு மேல ஏற்றக்கூடிய 2 தீபங்கள் இருக்குல்ல, இது உங்க வாழ்க்கையவே புரட்டி போடக்கூடிய அற்புதமான தீபம். இந்த 2 தீபங்களை ஏத்துறதுக்கு உங்களுக்கு 2 வகையான பொருட்கள் தேவைப்படும். அதுல முதல் முக்கியமான பொருள் ஒரே ஒரு கைப்பிடி அளவு வெள்ளை மொச்சை. இந்த வெள்ளை மொச்சை அப்படிங்கிறது சுக்கிர பகவானுக்கு உரிய ஒரு தானியம். வரலட்சுமி விரதம் பொதுவா எல்லா வருடமும் ஆடி மாதத்துல வரக்கூடிய வளர்பிறை வெள்ளிக்கிழமையில தான் வரும். வெள்ளிக்கிழமை சுக்கிரவாரம், சுக்கிர பகவானுக்கு உகந்த நாள்ல சுக்கிர பகவானுக்கு உகந்த தானியமாக இருக்கக்கூடிய வெள்ளை மொச்சைய
இந்த ஒரு பரிகாரத்துக்கு நீங்க பயன்படுத்த போறீங்க. சுக்கிரதோஷம் இருக்கக்கூடியவங்க வெள்ளை மொச்சைய ஒரு சின்னதா விளக்கு முடி ஏத்தி வச்சு அந்த வெள்ளை மொச்சை நீங்க பிரசாதமா படைக்கும் போது சுக்கிரதோஷம் படிப்படியா குறையும். இது மற்ற வெள்ளிக்கிழமைகள்ல. ஆனா இந்த பரிகாரத்துக்கு நாம 2 தீபங்களுக்கு ஒரு பொருள் வெள்ளை மொச்சை எடுத்துருக்கிறோம். அடுத்ததா ஒரே ஒரு கைப்பிடி அளவு பச்சரிசி. பச்சரிசி அப்படிங்கிறது நிறைய தெய்வங்களுக்கு உகந்தது. சிவபெருமான் வழிபாட்டுல அன்னாபிஷேகத்துக்கு இந்த பச்சரிசியை பயன்படுத்துவாங்க. பௌர்ணமி, அதாவது சந்திர பகவானுக்கு உகந்த தானியம் இந்த பச்சரிசி தான். மகாலட்சுமி தாயார் வாசம் செய்யக்கூடிய பொருட்கள்ல இந்த பச்சரிசி ரொம்ப முக்கியமான ஒரு பொருள். அதனால இப்படி எல்லா தெய்வங்களுக்கும் உகந்த இந்த ஒரு பச்சரிசிய ஒரே ஒரு கைப்பிடி அளவு எடுத்துக்கோங்க. அதுக்கு மேல வச்சு தீபம் ஏத்துறதுக்கு 2 மண் அகல்விளக்கு. கூடுமான அளவுக்கு இந்த ஒரு பரிகாரத்தை இந்த தீபத்தை ஏத்தும் போது அகல்விளக்கு வைத்து ஏத்துற மாதிரி பாத்துக்கோங்க. அகல்விளக்கு இல்ல, அகல்விளக்கு தயார் செய்ய முடியல அப்படிங்கிறவங்க தாராளமா வீட்டுல இருக்கக்கூடிய சின்ன சின்ன காமாட்சி விளக்கோட நீங்க பயன்படுத்திக்கலாம். இந்த தீபத்தை எத்தனை மணிக்கு ஏத்தலாம்? வெள்ளிக்கிழமை வரலட்சுமி விரதம் அன்னைக்கு காலையில 9:15 மணிலிருந்து 10:15. இந்த 1 மணி நேரம் ரொம்ப நல்ல நேரம். அந்த நேரத்துல ஏத்தினாலும் சரி, இல்லனா இரவு 8 மணிலிருந்து 9 மணி. இந்த 1 மணி நேரம் சுக்கிரஹோரைன்னு சொல்லுவாங்க. வெள்ளிக்கிழமையில பொதுவா சுக்கிரஹோரை 3 நேரத்துல வரும். காலையில 6 மணிலிருந்து 7 மணி, மதியம் 1 மணிலிருந்து 2 மணி, இரவு 8 மணிலிருந்து 9 மணி. இதுல எல்லோருக்கும் வசதிப்பட்ட ஒரு நேரம் 8 மணிலிருந்து 9 மணி இரவு நேரம். அந்த நேரத்துல வீட்டோட பூஜை அறையில சின்னதா ஒரு தட்டு மேல இப்ப நீங்க வீடியோல பாக்குற மாதிரி 2 பகுதியா பிரிச்சுக்கோங்க. ஒரு பகுதியில வெள்ளை மொச்சையையும் ஒரு பகுதியில பச்சரிசையும் நீங்க பரப்பி வச்சுக்கணும். எந்த பகுதியில எதை வைக்கணுங்கிற குழப்பம் வேணாம், எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். ஆனா தட்டுல சமபாதியா பிரிச்சு பாதி பச்சரிசையும் பாதி வெள்ளை மொச்சையும் இருக்கிற மாதிரி பாத்துக்கணும். அது மட்டும்தான் கணக்கு. இந்த 2 பொருட்களும் வைக்கிறீங்கல்ல, அந்த 2 பொருட்களும் வச்சதுக்கு அப்புறமா அந்த பொருட்களுக்கு மேல ஒரு அகல்விளக்கு வைத்து நெய் தீபம் போட்டாலும் சரி, தீப எண்ணெய் ஊற்றி தீபம் போட்டாலும் சரி, அது உங்க விருப்பம் தான். இந்த தீபம் தான் போடணும் அப்படிங்கிற கட்டாயம் கிடையாது. ஆனா எரியக்கூடிய அந்த தீபம் இந்த 2 பொருட்களுக்கு மேல இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. இந்த தீபம் எரியக்கூடிய அந்த நேரத்துல எல்லா விதமான கடவுள்களையும், அதாவது அன்றைய தினம் வரலட்சுமி விரதம் அப்படிங்கறதால மகாலட்சுமி தாயார மனசார வேண்டிக்கோங்க. அடுத்ததா அம்பாள், அம்மன், மாரியம்மன், குலதெய்வம் இவங்க எல்லாரையும் மனசார வேண்டிக்கிட்டு அதுக்கப்புறமா சுக்கிர பகவான மனசார வேண்டிக்கோங்க. கடைசியா அந்த பச்சரிசி வச்சிருக்கீங்களே, அதுக்காக சந்திர பகவானை வேண்டிக்கணும். இவ்வளவுதான் இந்த பரிகாரம். இந்த 2 தீபங்களும் எரியக்கூடிய அந்த நேரத்துல உங்களோட கோரிக்கை எதுவா இருந்தாலும் சரி, நியாயமான கோரிக்கை என்ன இருக்கோ, உங்க சக்திக்கு என்ன முடியுதோ அப்படிப்பட்ட கோரிக்கைகளை தாராளமா முன் வச்சுங்கன்னா அது நியாயமான கோரிக்கையா இருக்க பட்சத்துல நிச்சயம் நிறைவேறும். சரி, இந்த தீபத்தை ஏத்தி முடிச்சுட்டீங்க. தீபம் எரிஞ்சு முடிஞ்சதுக்கு அப்புறமா அந்த பச்சரிசியையும் அந்த வெள்ளை மொச்சையும் என்ன பண்ணுங்கிற கேள்வி நிறைய பேருக்கு வரும். வெள்ளிக்கிழமை நீங்க எப்ப இந்த தீபத்தை ஏத்தினாலும் சரி, தீபத்தை ஏத்தி முடிச்சுட்டு மற்ற விளக்குகள்லாம் எரியக்கூடிய வரைக்கும் எரிய வச்சுட்டு குளிர வச்சுடுங்க. அதுக்கப்புறம் வெள்ளிக்கிழமை வரலட்சுமி விரதம் அன்னைக்கு இரவு முழுக்க அது அப்படியே இருக்கட்டும். மறுநாள் அந்த வெள்ளை மொச்சையை மட்டும் எடுத்து உங்க வீட்டு மொட்டை மாடிக்கு வரக்கூடிய காக்கை ஊர்களுக்கு தானமா போட்டுருங்க. அந்த பச்சரிசியை கொஞ்சமா பொடி பண்ணியோ இல்ல அப்படியே எடுத்துட்டு போயிட்டு உங்க வீடு பக்கத்துடைய மதில் செவர்கள்ல கட்டாயம் எறும்பு புற்று இருக்கும், அந்த எறும்பு புற்றை தூவி விட்டு வந்துருங்க. அவ்வளவுதான். பார்க்கறதுக்கு ரொம்ப எளிமையான விஷயம் மாதிரி தெரியும். இதன் மூலமா கிடைக்கக்கூடிய பலன்கள் ரொம்ப பெருசு. முயற்சி பண்ணுங்க, நல்லதே நடக்கும். ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.